அவ்வத்தமக்கு அவனை வேண்ட, அவ்வத்தமக்கு அவனை வேண்ட. அவனிடம் போய் நாம் வேண்டி நிற்கணும். எப்படி நிற்கணும்? பணிவாக நின்று, இல்லையா, எனக்கு இது கொஞ்சம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்கணும். சரிப்பா, நாளையிலிருந்து உனக்கு வகுப்பு ஆரம்பம் அப்படின்னு சொன்ன போன உடனே என்ன செஞ்சுருவாங்க? கற்றுக் கொடுத்துருவாங்களா? இல்லையா? இப்போ ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது, ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது, அது ஐயா இருக்கிறாரு. நாளைக்கு ஐயாட்ட போய், ஐயா நான் இந்த கார் ரிப்பேர் பண்ணுறதுக்கு கற்றுக்கலான்னு இருக்கிறேன், நாளையிலிருந்து நான் உங்கள்கிட்ட என்னவா வரேன்? அப்ரண்டிஸ். போன உடனே என்ன போகணும்? அப்ரண்டிஸ். போன உடனே அடுத்த நாள் காலை, நாளைக்கு 10 மணிக்கு போன உடனே, இந்தாப்பா ஸ்பேனரை பிடி, ஒரு பென்ஸ் கார் வந்திருக்குது, அதை போய் கழட்டு அப்படின்னு கொடுத்துருவாரா? கொடுத்துருவாரா? என்ன செய்வார்? முதல்ல என்ன கொடுப்பாரு? ஒரு அழுகு துணியை கொடுப்பார். அழுகு துணி கொடுத்து முதல்ல இந்த வண்டியில் தொடச்சி வை, முதல்ல தொடச்சி வை. துடைக்கும் போது என்ன செய்வார்? அந்த மாருதி 800 தொட அப்படின்னா முதல்ல அவனுக்கு எது மாருதி 800 தெரியாது, இல்லையா? அப்புறம் முதல்ல என்ன செய்யணும்? மாருதி 800 தொட. அப்புறம் வேறு ஒவ்வொரு பிராண்டையும் சொல்லி, முதல்ல வண்டி இது, இதுக்கு இன்ன பேர், இதுக்கு இப்படி இருக்குது, என்ன செய்யணும்? முதல்ல அடிப்படையில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னது? சொல்கிறத செய்கிற தன்மை முதல்ல வரணும். புரியுதுங்களா? முதல்ல நீங்கள் போய் ஒரு கலையை கற்றுக்கணும்னா உங்களுக்கு முதல் தகுதி என்னது? உங்களுக்கு யார் அதை கற்றுக் கொடுக்குறாரோ அவர் என்ன சொல்கிறாரோ அதை என்ன செய்யணும்? ஏன் எதுக்குன்னு கேட்காம செய்யணும். ஏன் நான் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்க, முதல்ல கிளம்பி நீ இன்னும் ஒன்றுமே உனக்கு தெரியல, நீ இப்போவே இத்தனை கேள்வி கேட்குற, நீ கற்றுக்கிறதுக்கு ஆக மாட்டேன், துரத்திடுவாங்களா இல்லையா? உண்டா இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்த மிருதங்கம் வாசிக்கிறாங்க இல்லைங்களா? மிருதங்கம் வாசிக்க போனால் முதல்ல என்ன செய்வாங்க? ஒரு கட்டையை தான் கையில் கொடுப்பாங்க. கட்டை கருவுக்கு என்ன செய்வாங்க? தாளம் போடு. முதல்ல உனக்கு விரல் பழகணும். மிருதங்கத்துக்கு வாசிக்கணும், எடுத்துவிட மிருதங்கத்தை கொடுத்துட மாட்டாங்க, கட்டை கொடுத்து என்ன செய்வாங்க? விரல் பழகிற வரைக்கும் நீங்கள் எதில் அடிக்கணும்? கட்டையில் தான் அடிக்கணும். பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து மிருதங்கம் வாசிச்சுட்டு போய் இவனுக்கு ஆசை என்னது? அந்த மிருதங்கத்தை கொடுத்தா நாமளும் தான் வாச்சிடுவோம் அப்படின்னு நினைப்போம். எடுத்தவொன்னே கொடுக்க மாட்டாங்க. அப்போ முதல் தகுதி என்னது? ஏன் என்னன்னு கேட்காம அவர் சொல்கிற வேலையெல்லாம் கற்றுக்கிட்டே வந்தால் நம்ம பையன் பரவாயில்ல அப்படின்னு என்ன செய்வார்? கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுப்பார். உலகத்தில் இருக்கிற கல்விகள், அந்த கல்வியை எப்படி செய்யணும்? அடங்கி நின்று கற்க வேண்டும். அடங்கி நின்று கற்க வேண்டும்.